செல்வி, ராதா, என்ன அதிசயமா எங்க கூட வந்து உட்கார்ந்துருக்கீங்க? இந்த பக்கம்லாம் வர மாட்டீங்களே. ஆமாக்கா, அங்கனுக்குள்ள ஒரே வெக்கையா இருக்குக்கா. வீட்டு வாசல்ல எங்க உட்கார முடியுது? திண்ணையில உட்காரலான்னு பார்த்தா சூடு தாங்க முடியல. சரி, அதான் இங்கனுக்குள்ள மரத்தடியில காத்தோட்டமா உட்காருவோமேன்னு வந்தோம். தினம் இங்கேயே வரலாம்ல, நாங்களும் எவ்வளவு ஜாலியா இருப்போம் தெரியுமா? தினம் நல்லா ஜாலியா ஃபன் பண்ணுவோம். பண்ண செய்வீங்களாக்கும் எங்களுக்கு தெரியாம போச்சே. எங்களுக்கு ரெண்டு கொடுத்தாது விட்டுருக்கலாம்ல. இப்படி தனியா செஞ்சு செஞ்சு தின்றுக்கீங்களே, இதெல்லாம் நல்லா இருக்கா? அட கூறு கட்டவளே, அது பன் இல்ல, ஃபன்னு. ஃபன்னுன்னா நாங்க வந்து தினம் ஜாலியா இருப்போம்னு சொன்னேன். அப்படியா? நம்மளுக்கு எங்க இந்த இங்கிலீஷ் எல்லாம் தெரிய போகுது. ஏட்டி, தினம் உங்க வீட்டு வாசல்ல உட்காந்து ரெண்டு பேரும் கூடி கூடி பேசிக்கிட்டு இருக்கீங்கல்ல, அது இங்க எல்லாரும் சேர்ந்து பேச வேண்டியதானே? நல்லா ஜாலியா ஒண்ணு மணி இருக்கலாம்ல. எனக்கு எங்கம்மா நேரம் இருக்கு? காலையில எந்திரிச்சம்மா, இட்லி கடைக்கு வேலையை பார்த்தம்மா, வடைக்கு மாவாட்டி கொடுக்கணும், சாம்பார் சட்னிலாம் வச்சு கொடுக்கணும். இப்படியே பொழுது போயிருது. பிறகு வீட்டில் கிடக்கிற வேலையெல்லாம் பார்க்கணும். பிறகு நான் உட்காந்து எங்க கதை பேச? இவ்வளோ தூரம் வரணும்ல. அதனால வீட்டு வாசல்லையே உட்காந்து ரெண்டு பேரும் பேசிட்டு போயிருவோம். ரெண்டு பேரும் பக்கத்து வீடுன்னு நல்ல வசதியா போச்சு நட்டி, அவனுக்குள்ளே உட்காந்து கதை பேசிட்டு போயிடுறது. ஆமாக்கா, எதுக்கு இவ்வளவு தூரம் வரணும்? அவனே உட்காந்து பேச வேண்டியதுதான். லட்சுமி அக்கா, நீங்க சோறு கறியெல்லாம் ஆக்கியாச்சா? இல்லட்டி, பிள்ளைங்களுக்கு மட்டும் காலையில கொஞ்சோண்டு சோறு பொங்கி எலுமிச்சை சாதம் செஞ்சு கொடுத்து விட்டேன். கூட்டுக்கு உருளைக்கிழங்கு வச்சுட்டேன். மத்தியானம் அவர் சாப்பிட வருவார்ல, சூடா சாம்பார் வைக்க வேண்டியதுதான். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையாச்சே, கறி மீன் ஒன்றும் செய்ய முடியாதுல்ல. அதனால இன்னைக்கு சாம்பார் வச்சு ஏதாட்டும் ஒரு காயை பொரிச்சு வச்சிட வேண்டியதுதான். மாலாக்கா, நீங்க செஞ்சிட்டீங்களா? காலையில தோசையும் சட்னியும் மட்டும் நான் செஞ்சேன். மத்தியானம் சாப்பாடையும் அத்தை செய்யறேன்ட்டாங்க. சரி, அவங்க செஞ்சு வைக்கட்டும்ட்டு வந்துட்டேன். எல்லாரையும் கேக்கியே, உங்க வீட்டுல நீ செஞ்சியா? இழிச்சக்கா, யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்டீங்க? எனக்கு எப்படி சமைக்க தெரியும்? எனக்கு சாப்பிட மட்டும்தான் தெரியும். அதெல்லாம் எங்க அத்தை டிபார்ட்மெண்ட், அவங்க பார்த்துக்கிடுவாங்க. நான் சும்மா ஊரை சுத்திக்கிட்டு அலைவேன், போய் சாப்பிடுவேன், அவ்வளவுதான். நல்ல பழக்கமா, குடும்பம் விளங்கிரும். என்னக்கா இப்படி சொல்லிட்டீங்க? பெற வெண்ணட்டி, இன்னும் சின்ன பிள்ளைனே நினைச்சுக்கிட்டு இருக்கியோ மனசுல? வீட்டுல உங்க அத்தை கூட சேர்ந்து கூட மாட வேலை செய்யலாம்ல. இப்படியே ஊரை சுத்திக்கிட்டே அலைஞ்சின்னா வீட்டுல எப்படி எல்லாரும் நல்லா இருப்பாங்க? எல்லாருக்கும் நீ தான் எல்லாம் செஞ்சு கொடுக்கணும். மாமியார் வயசான ஆளுக்க, அவங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டாமா? சும்மா இப்படியே ஊர் கடை சுத்திக்கிட்டே அலைதாளுங்க. செய்யவும் இப்போ தானே கல்யாணம் முடிஞ்சிருக்கு. கொஞ்ச நாள் ஆகட்டும், பிறகு எல்லா வேலையும் செய்யுவோம். ஒன்று ஒன்றா தான் படிக்க முடியும். இவ்வளோ நாள் அப்படியே சுற்றி பழகிட்டோம்ல, திடீர்னு போய் எல்லா வேலையும் செய்யணும், எப்படி செய்ய முடியும்? ஒன்று ஒன்றா படிப்போம். இப்போ தான் சுடு தண்ணி வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னும் அடுத்து முட்டையை பொரிக்கிறதுக்கு படிப்பேன், அடுத்து மேகி கிண்டுவேன், ஒன்று ஒன்றா செய்வேன். எப்படி ஒரு 60 வயசுக்குள்ள சமையல் படிச்சிருவல்ல? ஏக்கா, அப்படித்தான் நினைக்கேன். 60 வயசுக்குள்ள படிச்சிருவேன்னு நினைக்கேன். எக்கா, ஏன் கதையை விடுங்கக்கா. நம்ம பிசினஸ் பண்ணணும்னு சொன்னோம்ல, அதை பத்தி யாருமே பேச மாட்டேங்கிங்க. பிசினஸ் பண்ண போறோமா இல்லையா? எங்க வீட்டுக்கார்ட்ட கேட்டாண்டி, பிசினஸ் ஏதாவது பண்ணட்டுமான்னு. ஒரு அணியும் புடுங்க வேண்டாம், நீ பேசாம வீட்டுல கடான்ட்டாரு. வேற என்ன செய்ய, அந்த மனசு இப்படி சொல்லிட்டாரே. இழிச்சக்கா, நீங்க வரீங்களா பிசினஸுக்கு? ஏட்டி, நான் தான் இட்லி கடை வச்சிருக்கேன் டி. எனக்கு அதை பார்க்கவே நேரம் காண மாட்டேக்கி. கடையில் எவ்வளவு வேலை கிடக்கு தெரியுமா? 4 மணிக்கு எந்திரிச்சேன்னா இப்போ தான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடையை எடுத்து வச்சுட்டு வந்திருக்கேன். இன்னும் திரும்ப போய் நைட்டுக்கு அரிசியெல்லாம் ஊற வச்சு அரைச்சி கரைச்சி வைக்கணும், வடைக்கெல்லாம் மாவாட்டி வைக்கணும். அப்பதான் நாளைக்கு காலையில எனக்கு வசதியா இருக்கும். இப்படியே தான் ஓடிக்கிட்டு இருக்கு. உங்க கூட பிசினஸ் பண்றதுக்குலாம் எனக்கு நேரம் இல்லட்டி. சீ போங்க இழிச்சக்கா, நீங்களும் கோஷ்டியில இருந்து போயிட்டீங்க. ஆமா, இது பெரிய கரகாட்ட கோஷ்டி. இதுல இருந்து நாங்க போயிட்டோம். போங்கம்மா வேலையை பார்த்துக்கிட்டு. ராதாக்கா, செல்வியக்கா, நாங்க பிசினஸ் பண்ண போறோம், நீங்களும் வாரீங்களா? எனக்கு நேரமே இல்லைம்மா. என் கடையை பார்க்கறதுக்கே எங்களுக்கு நேரம் சரியா இருக்கு. இதுல நாங்க எங்க பிசினஸ் பண்ண வர? ராதாக்கா, நீங்க? என் வீட்டுக்காரி என்னைய தூக்கி போட்டு மிதிப்பாரு. நான்லாம் வரலம்மா. என்னட்டி எல்லாரும் இப்படி சொல்றாங்க? நம்ம இப்ப என்ன செய்ய? நீங்க வரீங்கல்ல மாலாக்கா? ஆமாட்டி, நான் வராமையா? நான் வரேன். நீ வாரியாட்டி பிசினஸ் பண்ண? நான் துட்டுலாம் போட மாட்டேன். நான் வேணா திங்க வரேன். ஏதாட்டும் வச்சிருந்தீங்கன்னா தின்னுட்டு போவேன். ஏட்டி, பிசினஸ் பண்ணத பூரா நம்மளே தின்னுட்டு அப்புறம் என்ன தட்டி விற்க? சரி, வித்த பிற துட்டு கிடைக்கும்ல, அதை வச்சு எனக்கு ஏதாவது வாங்கித்தா. ஆட்டும், அது வேணா செய்யறேன். உன் பங்கு உனக்கு பிரிச்சு கொடுத்துருதோம், நீ விற்கிறதுக்கு உதவி பண்ணா போதும், சரியா? ஓகே, நான் வரேன். அப்போ பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்க? ஆமா. என்னைக்கு ஆரம்பிக்க போறீங்க? நல்ல விஷயம் செய்யறதுக்கெல்லாம் நேரங்காலம் பார்க்க கூடாது. இந்த இப்பவுமே ஆரம்பிக்க போறோம். அப்படியாட்டி, ரொம்ப சந்தோஷம். என்ன பிசினஸ் பண்ண போறீங்க? இந்த இப்ப போற வழியில யோசிச்சுக்கிட்டே போவோம்ல. காதல் வந்தால் சொல்லி அனுப்பு, உயிரோடு இருந்தால் வருகிறேன்.
ஏல கார்த்தி, நான் உயிரோட தான் இருக்கேன் தெரியுமா? சாரி விஜய், என்னைய மன்னிச்சிரு. மன்னிக்கவா? எத்தனை தடவை ஃபோன் அடிச்சேன், எதுக்கு எடுக்கவே இல்லை? என்னைய பார்க்க வரவும் இல்லை. என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லை விஜய், கொஞ்சம் முக்கியமா வேலை இருந்துச்சு, அதான் வரல. இல்ல, நான் தானே உன் பெஸ்ட் ஃப்ரெண்டு. என்னைய விட உனக்கு என்ன அப்படி முக்கியமான வேலை இருந்துச்சு? என்கிட்ட கூட சொல்லல, ஏன் போனை எடுக்கல? ஒன்றும் இல்லை விஜய், என்கிட்ட எதுவும் கேட்காத. இல்ல கார்த்தி, என்னாச்சு? எதுக்குல அழுவுற? விஜய், அது வந்து இல்ல கார்த்தி, என்னாச்சு? என்ன பிரச்சனைனாலும் சொல்லல, எதுக்கு அழுவுற? அன்னைக்கு ஒரு நாள் பிரியாட்ட போய் உன்னைய லவ் பண்றேன், என்னைய கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டேன். என்னைய திட்டி விட்டுட்டா. இந்த மாதிரி பேச்செல்லாம் வச்சுக்கிட்டு என்கிட்ட வராதுன்னு என்னை ஏசிட்டா. அதான் கவலையா இருக்கேன். எனக்கு இருக்கு பிடிச்ச கார்த்தி, இதுதான் பிரச்சனையா? இதுக்கு போய் அழுதுகிட்டு இருக்க? அவ என்ன சொன்னான்னு கரெக்டா என்கிட்ட சொல்லு. எங்க அப்பா அம்மா பாக்குற பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கிடுவேன், வேற யாரையும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டா. ஏல கிறுக்கு பையல, பிரியா சரியா தானே பேசியிருக்கா. அப்பா அம்மா சம்மதத்தோட தான் கல்யாணம் பண்ணுவேன், இல்லைன்னா பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கா. அதுல என்ன தப்பு இருக்கு? நான் தான் உன்ட்ட முதலே சொன்னேன்ல, எங்க அப்பாட்ட சம்மதிக்க வச்சு கல்யாணம் பண்ணி வைக்கேன்னு. உனக்கு என்ன அவசரம்? அப்படியா விஜய், நீ சும்மா ஏதோ விளையாட்டுக்கு சொல்றேன்னு நினைச்சேன். இந்த விஷயத்துல எல்லாம் யாராவது போய் சொல்லுவாங்களா? நான் தான் உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, என் தங்கச்சிக்கு உன்னைய கட்டி வைக்கேன்னு சொல்லிட்டேன். எங்க அப்பா அம்மாட்ட பேசணும், அவ படிச்சுக்கிட்டு இருந்தால, அதனால பேசாம இருந்தேன். இப்பவுமே போய் முதல்ல பிரியாட்ட பேசுறேன். ரொம்ப நன்றி விஜய். ஏல, எனக்கு எதுக்குல நன்றி சொல்ற? நான் உன் ஃப்ரெண்டுல. கிறுக்கு மாதிரி அழுதுகிட்டு இருக்காம கண்ணை தொடச்சிட்டு வேலையை பாரு. ஃபோன் பண்ண எடு. இப்போ ஓகேவா? ஓகே ஓகே, இப்படித்தான் மூஞ்ச சிரிச்ச மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கணும். நான் தான் உன்ட்ட முதலே சொன்னேன்ல, பிரியாக்கும் உனக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கேன்னு. நீ எதுக்கு அவசரப்பட்டு அவட்ட போய் பேசுற? ஏதோ ஒரு ஆர்வத்துல போய் சொல்லிட்டேன். சரி, நான் போய் முதல்ல பிரியாட்ட பேசுறேன். பிறகு எங்க அப்பாட்ட பேசி கல்யாணத்துக்கு எப்படியாவது சம்மதிக்க வைக்கேன். சரி, நான் போயிட்டு வரேன் விஜய். எங்க அப்பா வேற தேடிக்கிட்டு இருப்பாரு, கரண்ட் பில்லு கட்டிட்டு வர சொன்னாரு, அதுக்கு தான் வந்தேன். சரி கார்த்தி, கிளம்பு. கல்யாணத்துக்கு முன்னால ஏதாவது வேலையில இருக்கணும்ல, நல்ல வேலையை தேடு. ஏதாவது இன்டர்வியூ வந்தா போ. சரி விஜய், நான் போய்கிட்டு தான் இருக்கேன். இன்டர்வியூக்கு போறேன், வேலை தான் கிடைக்க மாட்டேங்கி. சரி, ஏதாட்டும் ஒரு வேலையில சேர்ந்துடுறேன் முதல்ல. சரியில்ல, அப்பதான் எங்க அப்பாட்ட பேச முடியும். சரியா? போயிட்டு வா. சரி பூஜா, நான் போனை வைக்கட்டா? எங்க அம்மா கூப்பிடுறாங்க. ஹலோ சிஸ்டர், என்ன பண்றீங்க? என்ன விஜய், என் ரூம் பக்கம் வந்திருக்க? ஏன் உன் ரூமுக்கு வரக்கூடாதா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ காரியம் இல்லாம வரமாட்டியே, அதான் கேட்டேன். பிரியானா பிரியாதான், எப்படியும் கண்டுபிடிச்சிருவா. கரெக்டா சொல்லிட்ட. காரியத்தோட தான் வந்திருக்கேன். என்ன சொல்லு விஜய், காசு எதுவும் வேணுமா? சேச்சே, காசு வேணும்னா தான் மதர் மம்மி இருக்காங்களே, கேட்கும் போதெல்லாம் தருவாங்க. எனக்கு காசெல்லாம் ஒண்ணு வேண்டாம். பரவ என்னல சொல்லு. கார்த்தி வந்து உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணானாம்ல? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? இன்னைக்கு தான் அவனை பார்த்தேன். ரொம்ப நாளா நான் ஃபோன் போட்டுக்கிட்டே இருக்கேன், எடுக்கவே மாட்டேக்கான். என்னலன்னு கேட்டா இந்த விஷயம்னு சொல்றான். நீ திட்டிட்டியாமே, அதான் ரொம்ப கவலையா இருக்கான். கண்ணீர் வடிச்சு அழுகுறான். அதுக்கு நான் என்னல செய்யணும்? நீ ஒன்னும் செய்ய வேண்டாம் பிரியா, நீ நல்ல பிள்ளைன்னு எனக்கு தெரியும். ஆனா அவனும் நல்ல பையன் தானே, அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சரின்னு சொல்ல வேண்டியது தானே. இங்க ஒரு விஜய், நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இங்க வந்து பேசாதேன்னு. எனக்கு அவனை சுத்தமா பிடிக்கவே இல்லை. எதுக்கு பிரியா பிடிக்கல உனக்கு? அவன் நல்ல பையன் தானே, குடும்பமும் நல்ல குடும்பம். நம்ம அப்பாவோட ஃப்ரெண்டு தான் அவங்க அப்பா. அதனால வீட்லயும் ஒரு பிரச்சனையும் வராது. அவனும் நல்லா படிச்சிருக்கான், இன்னும் கொஞ்சம் நல்ல வேலைக்கு போயிடுவான். வேலைக்கு போகணும்னு கூட அவசியம் இல்லை, நல்ல குடும்ப பிசினஸே இருக்கு, நல்லா பார்த்துக்கிடுவான். நீ எதுக்கு வேண்டாங்க? பணம்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை விஜய், அவன் மொட்டத்தலை தான் பிரச்சனை. அவன் ஏன் மொட்டத்தலையோட இருக்கா? சும்மா ஸ்டைலுக்கு தான் மொட்டை அடிச்சுக்கிட்டு அலைகிறான். விஜய், நீ ஒரு ஃப்ரெண்டா பேசாத, எனக்கு அண்ணனா பேசு சரியா? ஒரு மொட்டத்தலையோட ஒரு மாப்பிளைய கொண்டு வந்து எனக்கு கட்டி வைப்பியா? அவன் மொட்டத்தலையில முடி வளர்த்துட்டு வந்தான்னா சொல்லு, அப்பா சம்மதிச்சாருன்னா நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இவ்வளவுதான விஷயம்? முடிய வளர்த்து விட்டா போச்சு. முடிய வளர்த்தா மட்டும் போதாது ப்ரோ, அப்பாவும் சம்மதிக்கணும், அம்மாவும் சம்மதிக்கணும். எல்லாரும் சம்மதிச்சாங்கன்னா நானும் சம்மதிக்கேன். சரி பிரியா, அவன் முடிய வளர்க்க வேண்டியதும் என் பொறுப்பு, அப்பாட்ட சம்மதம் வாங்க வேண்டியதும் என் பொறுப்பு. கல்யாணத்துக்கு மட்டும் நீ ரெடியா இரு. எனக்கு என்னமோ அவன் மொட்டை தலையை பார்த்தா ஸ்டைலுக்கு மொட்டை அடிச்ச மாதிரி தெரியல, பரம்பரை வளர்க்க மாதிரி தெரியுது. என்னமோ தெரியல, முடி வளர்ந்தா பாப்போம். எனக்கு வேலை கிடக்கு, நீ போ. என்ன வேலை கிடக்கு? தூங்க தானே போற? ஆமா, எப்படி கண்டுபிடிச்ச? ஒரு தங்கச்சி என்ன செய்வான்னு ஒரு அண்ணனுக்கு தெரியாதா? நானும் தூங்க தான் போறேன். மாலாக்கா, நம்ம திட்டம் ஒர்க் அவுட் ஆகும்ல? இதுல என்னட்டி சந்தேகம்? கரெக்டா பிளான் போட்டிருக்கோம், போறோம், தட்டுறோம், தூக்குறோம். நல்ல வேலை லட்சுமி ஆண்டி நம்ம கூட சேர்ந்து வரல. கரெக்டு.
வந்திருந்தாங்கன்னா இட்லியை சுடு தோசையை சுடு விற்போம் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோன்னு இருப்பாங்க. நம்ம நினச்ச மாதிரி பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ண முடியாது. நம்மளுக்கு இந்த பிஸ்னஸ் தான் கரெக்டு. யாரையும் கூட்டு சேர்க்க வேண்டாம். சரியா சொன்னீங்க டி. இது நம்மளுக்கு முதலீடு இல்லாத பிசினஸ் பார்த்துக்கோங்க. சூப்பரா முடிச்சிடலாம். பிளான் மட்டும் கரெக்டா பண்ணணும். சரியா வேலையை முடிச்சிடணும். வர்ற லாபத்தை 3 பங்கா பிரிக்கணும்னு அதில் எதுவும் கோல்மால்லாம் பண்ணக்கூடாது. கரெக்டாக இருக்கணும். பங்குனா பங்கு தான். சரியா? ஆட்டோ என் பங்குக்கு நான் பண்டமா வாங்கி திம்பேன். அடியே, பங்கு பிரிக்கிறத பத்தி எல்லாம் பிறகு பேசுவோம். முதல்ல வேலையை முடிச்சிருவோம். இந்த விஷயம் நம்ம 3 பேருக்குள்ளதான் இருக்கணும். காதும் வச்ச மாதிரி நம்ம மட்டும்தான் இந்த வேலையை செய்யணும். எல்லா அளவும் வெளியே கசியக்கூடாது. கம்பெனிக்கு ஆபத்து. சரியா? ஆட்டு மலக்கா, நீங்க சொன்ன மாதிரியே செய்யறோம். நீங்க தான் எங்க பாசு. அப்படியாட்டி? நானா பாசு? அப்பனா பாசுக்கு ஒரு ஜூஸ் வாங்கி தாயே. முடியாது. பாசு தான் எல்லாருக்கும் ஜூஸ் வாங்கி தரணும். நான் எங்க டீ ஜூஸ் வாங்கி தரேன்? நானே 10 ரூபாய்க்கு கூட வழி இல்லாம தானே உங்க கூட சேர்ந்து பிசினஸ் பண்ண வந்திருக்கேன். பிறகு பேசுங்க. வாங்க முதல்ல போய் வேலையை முடிப்போம். யாரும் பார்க்கறதுக்குள்ள போகணும். ஆட்டோண்டி, நம்மளுக்கு வேலை தானே முக்கியம். முதல்ல வேலையை முடிச்சிட்டு பிறகு மற்ற கதையெல்லாம் பேசணும். சரியா? ஒளிஞ்சு போங்க. யாரு கண்ணிலையும் பற்றாதீங்க. வெற்றி கொடி கட்டு, மலைகளை முட்டும் வரை முட்டு, லட்சியம் எட்டும் வரை எட்டு, படையெடு படையப்பா. வாழ்க்கையில் 1000 தடைக்கல்லப்பா, தடைக்கல்ல உனக்கு ஒரு படிக்கல்லப்பா. அடியே, யாருக்கும் தெரியாம போங்கடி. யாராவது பாத்திர போறாங்க. பயமா இருக்கு. கண்ணா மூச்சி ரே ரே கண்டு பூடி யாரே, ஒளிஞ்சி போகணும். அப்பந்தான் யாருக்கும் தெரிய மாட்டோம். இல்லைன்னா மாட்டிக்கிடுவோம். ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன செய்யற? கீழே தாட்டு விழுந்துட்டா. நான் வேணா தேடி தரட்டா? அடியே சிம்ரன், ஒளிஞ்சு போய்கிட்டு இருக்கேன்டி. நீயும் என்ன மாதிரியே வா. அப்பந்தான் யாரு கண்ணிலையும் மாட்ட மாட்டேன். அடைச்சி எந்திரிச்சு ஒழுங்க போ. ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. வேலையை ஆரம்பிப்புமா? எட்டி சிம்ரன், என்னாச்சு? காக்கா வலிப்பு வந்த மாதிரி ஆடிக்கிட்டு இருக்க. மாலக்கா, கூட எடுக்க முடியல. தரையோட தரைய வச்சு ஒட்டி வச்ச மாதிரி இருக்கு. இழுத்து பார்க்க வரமாட்டேக்கி. என்னது? ஒட்டி வச்ச மாதிரி இருக்கா? கிளவி சரியான கிளவி. செஞ்சாலும் செய்யும். கூட யாரும் தூக்கிட்டு போயிடக்கூடாதுன்னு ஒட்டி வச்சிருக்கு போல. நம்ம பேசாம முட்டையை மட்டும் தூக்கிட்டு போயிருவோமா? மாலாக்கா, என்ன கிறுக்கு மாதிரி பேசுறீங்க? இத்தனை கோழி நம்மளை சுத்தி நிக்கி. முட்டையில கைய வச்சோம்னா கொத்தி கொடலை உருவிரும். ஆமாட்டி, நீ சொல்றது கரெக்டு தான். என் கை கிட்ட ஒரு கோழி நின்று எப்படி குறுன்னு பாத்துக்கிட்டு இருக்கு பாரு. கைய முட்டையில வச்சேன்னா டெட் பாடி நான் தான் போல. ஐயோ, முட்டை எடுக்க முடியாதா? அப்ப நம்ம எப்படி வியாபாரம் பார்க்க? கவலைப்படாத சிம்ரன், மனசை தளர விட்டுறாத. நம்மளால ஜெயிக்க முடியும். பாட்டியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இங்க வந்து கொஞ்சோண்டு முட்டை தான் இருக்கு. இதெல்லாம் கோழி இப்போ போட்ட முட்டையா இருக்கும். ஏற்கனவே போட்ட முட்டையெல்லாம் கிளவி உள்ள எடுத்து வச்சிருக்கும். அங்க போய் பார்ப்போம். அப்படியா சொல்ற? முட்டை இருக்கும்ல? சரி, போய் பாப்போம். கடவுளே, இந்த கோழி எதுக்கு என்ன இப்படி குறுன்னு பாத்துக்கிட்டு இருக்கு? கொத்தி வச்சிரும் போல. சரி, கோழிகிட்ட கேப்போம். கோழியக்கா, நான் உன் முட்டையெல்லாம் திருட வரல. இவளுக்கு 2 பேர் தான் களவாங்க வந்திருக்காளுங்க. நான்லாம் முட்டையை தொடலம்மா. என்னைய ஒன்றும் செஞ்சிடாது என்ன? இவ்வளவு தூரம் இறங்கி வந்து பேசுற, இன்னும் என்னைய பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்க. நான் போறேன். பட்டமா பாட்டி, முட்டையெல்லாம் எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க? இந்த வாரேன் தேடி கண்டுபிடிக்க. பாட்டி பெரிய கோழி பண்ணையே வச்சிருக்கும் போல. எங்க பார்த்தாலும் ஒரே கோழியா நிக்கி. கலரால இருக்கு கோழி. எல்லா கலர் கோழியும் வச்சிருக்கு. ஆமாட்டி, பட்டம்மா பாட்டியை பத்தி என்ன நினைச்ச? கோழி பண்ணை, மாட்டு பண்ணை, பால் வியாபாரம், பால்கோவா வியாபாரம், முட்டை வியாபாரம், நாட்டுக்கோழி விக்கி எல்லா வேலையும் செய்யும். சரியான பிசினஸ் இல்ல. நல்ல கொடி கட்டி பறக்கு. நம்மளும் இப்ப அந்த பிசினஸ்ல தான் இறங்கியிருக்கோம். அடியே, என்ன போலையா? நின்னுட்ட? எக்கா, இந்த கோழியெல்லாம் பார்க்கும்போது ஆசையா இருக்குக்கா. எல்லாம் எவ்வளவு பெரிய பெரிய கோழியா இருக்குன்னு பாத்தீங்களா? பேசாம 2 கோழியை பிடிச்சிட்டு போய் நல்ல பிரியாணி செஞ்சு சாப்பிட்டுட்டு சாவகாசமா நாளைக்கு வந்து முட்டை பிசினஸ பத்தி யோசிப்போமா? பிசினஸ் ஆரம்பிச்ச அன்னைக்கே ஊத்தி முடியாச்சா? வேண்டாண்டி, ஒரு வேலையில இறங்கிட்டோம்னா அந்த வேலையை முழுசா செஞ்சு முடிக்கணும். கோழி எங்க போயிட போகுது? எங்க சுத்தினாலும் நம்ம பையன் தானே. நாளைக்கு வந்து கோழியை பிடிச்சிட்டு போய் நல்லா வெட்டி குழம்பு வச்சு தின்னுட்டு மிச்சம் மீதி இருந்தா அதை பொறிச்சு வித்துருவோம். சரியா? நாளைக்கு கோழிக்கறி பிசினஸ், இன்னைக்கு கோழி முட்டை பிசினஸ். ஏக்கா, சூப்பர் ஐடியாக்கா. தினம் நம்ம இந்த பாட்டியோட கோழி முட்டை இந்த மாதிரி எல்லா ஐட்டத்தையும் எடுத்துட்டு போய் வித்து கோடீஸ்வரங்கள் ஆயிரலாம். பிறகு நம்மளுக்குன்னு ஒரு ஆபீஸ் கட்டுவோம்ல, அந்த ஆபீஸ் வாசல்ல பாட்டிக்கு ஒரு செலை வச்சிருவோம்னு. ஆட்டோ, நம்ம ஆபீஸுக்கு என்ன பேர் வைக்கணும் தெரியுமா? பட்டம்மா பாட்டி கோழி பிடிக்கும் ஆபீஸ். ஆபீஸுக்கு பேரு நல்லா இருக்கு. முதல்ல முட்டையை தேடுங்க. முட்டையை கண்டுபிடிச்சாதானே ஆபீஸ் கட்ட முடியும். ஐ முட்டை! ஜெயிச்சிட்டோம்.
சொல்லுங்க மாலாக்கா. நாம ஜெயிச்சிட்டோம் 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 ஜெயிச்சிட்டோம். ஆடுறது போதும்டி, சட்டு புட்டுன்னு முட்டையை தூக்கி தலையில வைங்க, நடைய கட்டுவோம். சரி சரி. நான் முட்டையை தூக்கி தலையில வச்சுட்டேன், நீங்க 2 பேரும் வச்சுட்டு சீக்கிரம் வாங்க. வெற்றி நிச்சயம், இது வேத சத்தியம், கொள்கை வெல்வதே நாங்கள் கொண்ட லட்சியம். முட்டைய வித்து காசு வாங்க போறோம், காசை வாங்கி பிரியாணி திங்க போறோம். பட்டமா பாட்டி ரொம்ப நன்றி, நன்றி நன்றி, மிக்க நன்றி. பட்டம்மா பாட்டி வாழ்க வாழ்க வாழ்க. வாழ்க.